இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கப்புளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும்பொழுது 90% ஆஃப் த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, எனக்கு வர நெறைய கேஸஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் மேரிட்டல்ல வந்து இஷ்யூஸ் வந்து இருக்கும்பொழுது, எனக்கு நெறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமா தான் வரும். அப்படி இருக்கும்பொழுது, நான் வந்து ஒரு சில விஷயம் அப்சர்வ் பண்ணது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கப்புளுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஃபேமிலி மெம்பர் அவங்கள ரொம்ப நாளா தெரியும் அப்படின்னா, அவங்க பிரச்சனைகள வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்பொழுது, நீங்க ஒரு நல்ல லிசனரா இருங்க. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஒரு டிப்ரஷன்லயும், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு விதமான மன நிலைமை சரியில்லாம தான் உங்ககிட்ட வந்து வருவாங்க. முக்கியமா ரொம்ப டிப்ரஷன் மோட்ல, கோவத்துல தான் உங்ககிட்ட வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது, நீங்க எந்த ஒரு ஒப்பீனியன் குடுக்காம, ஒரு நல்ல லிசனரா மட்டும் இருங்க. ஏன்னா, நீங்க நல்ல லிசனரா இருக்கும்பொழுது, அவங்க அவங்களுடைய பிரச்சனைகள வென்ட் அவுட் பண்ற மோட்ல இருப்பாங்க. அதாவது ஷேர் பண்ணி அவங்களுடைய பாரத்த இறக்குற மோட்ல தான் இருப்பாங்க. ஸோ அங்க உங்களோட ஒப்பீனியன் தேவைப்படாது. ஒரு நல்ல லிசனரா இருக்க வேண்டியது மட்டும் தான் நீங்க அவங்களுக்கு குடுக்குற முதல் எமோஷனல் சப்போர்ட். 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா, நீங்க ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்கு நடுவுல இருந்த பிரச்சனைகள் உண்மையிலே யாருக்குமே தெரியாது. அந்த கணவன் மனைவிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவங்க எப்பவுமே அவங்க சைடுடைய நியாயங்கள், அவங்க சைடுடைய கதைகள மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நியூட்ரலா ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. எமோஷனல் சப்போர்ட் குடுங்க. 3வது முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க காயப்பட்டு ஒரு பிரச்சனைக்குன்னு உங்ககிட்ட வரும்பொழுது, அத வந்து பிரச்சனைகள சால்வ் பண்ற மாரி சில விஷயங்கள், அட்வைஸ் இல்ல கைட்லைன்ஸ் நீங்க அவங்களுக்கு குடுக்கலாம். பிரச்சனைகள ஜாஸ்திப்படுத்துற மாரி, அவங்க அத செஞ்சாங்களே நீங்க இத செய்யுங்க அப்படின்னு செய்யாதீங்க. ஏன்னா, அது இருக்க இருக்க அவங்களுடைய வேதனைகள ஜாஸ்திப்படுத்தும். அவங்க காயங்கள ஆற விடாம செஞ்சுரும். ஸோ ஒரு ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்கும் பொழுது 90% ஆஃப் த எமோஷனல் சப்போர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் வரும். ஸோ அதனால நீங்க ஒரு பெரிய ஆங்கர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. ஐ ஹோப் இந்த கண்டென்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ.